வருங்கால அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட அஃப்ரா ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்து மத நூல்களில் முக்கியத்துவம் பெற்ற ஒன்று தான் தோத்திரம். தோத்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தோத்திரத்துக்குள்ளே என்னென்னலாம் வருது அப்படின்னா, சைவர்களுக்குரிய 12 திருமுறைகளும் வைணவர்களுக்குரிய 4000 திவ்ய பிரபந்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருமுறைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தம்மை அடைந்தவர்களை சிவமே ஆக்குகின்ற முறை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வச்சு தான் திருமுறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சைவத்தில் மொத்தம் எத்தனை திருமுறைகள் இருக்குது அப்படின்னா 12 திருமுறைகள் இருக்குது. அந்த திருமுறைகளில் 1, 2, 3 அதை இயற்றினது யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். அதாவது ஒரு விஷயத்தில் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 1, 2, 3 யாருடையது அப்படின்னா திருஞான சம்பந்தர் இயற்றியது. திருநாவுக்கரசர் அப்படின்னா இங்கே நாவுன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ 4, 5, 6 அப்படின்னு சொல்லக்கூடியதை திருநாவுக்கரசர் இயற்றியிருக்காங்க. 7வது திருமுறையை யார் இயற்றியிருக்காங்க அப்படின்னா சுந்தரமூர்த்தி இயற்றியிருக்காங்க. அப்போ இந்த 1லேருந்து 7 முடியும் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிக்கப்படுது. 8ஆம் திருமுறையை யார் இயற்றினாங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் இயற்றியிருக்காங்க. மாணிக்க வாசகரோட தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 9வது திருமுறை யார் இயற்றினாங்க அப்படின்னா திருமாளிகை தேவரோட 8 பேர் சேர்ந்து இயற்றியிருக்காங்க. திருமாளிகை தேவரையும் சேர்த்து 9 பேர். அப்போ 9வது திருமுறையை எத்தனை பேர் இயற்றியிருக்காங்க அப்படின்னா 9 பேர் இயற்றியிருக்காங்க. அந்த 9வது திருமுறைக்கான பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. 10வது திருமுறை யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா திருமூலதேவ நாயனார் இயற்றியிருக்காங்க. 10வது திருமுறையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திருமந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 11வது திருமுறையை இன்னும் ஒருத்தர் சேர்ந்து, அதாவது 12 பேர் சேர்ந்து இயற்றியிருக்காங்க. அந்த 12 பேரில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க திருவாலவாயுடையார், தென் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ 11ஆம் திருமுறை யார் இயற்றிருக்காங்க? 12 பேர் இயற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். 12வது திருமுறை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை யார் இயற்றினாங்க அப்படின்னா சேக்கிலார் பெருமான் இயற்றியிருக்காங்க. அந்த சேக்கிலார் இயற்றினதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திருத்தொண்டர் புராணம், அப்படி இல்லைன்னா பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் எத்தனை நாயன்மார்களோடது வரலாறு இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 63 நாயன்மார்களோட வரலாறு இடம்பெற்றிருக்கு. அப்போ 1லேருந்து 7 மொழியும் இருக்கிறது என்ன நமக்கு தேவாரம், 8 என்னது திருவாசகம் மற்றும் திருக்கோவையார், 9வது இதை திருவிசைப்பா திருப்பல்லாண்டுன்னு சொல்கிறோம், 10வது திருமந்திரம், 11க்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு பெயர் எதுவும் கிடையாது. 12ஆம் திருமுறையை பெரிய புராணம்னு சொல்கிறோம். இதை ஒரு தாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தேவாரம் 1 மொழியும் 7 மொழியும் 1லேருந்து 7 மொழியும் இருக்கிறத தேவாரம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த தேவாரத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா தே ப்ளஸ் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அப்போ தே அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம வழிபடக்கூடிய தெய்வத்தை குறிக்குது அல்லது இறைவனை குறிக்குது. ஆரம் அப்படின்றது மாலையை குறிக்குது. அதாவது தேவனுக்குரிய பாமாலை அந்த மாதிரி சொல்கிறாங்க. தேவனிடத்தில் அன்பு செலுத்துவதற்குரிய நூல் அப்படின்ற பொருளில் தான் இதை தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திருவாசகம் அப்படின்றது 8ஆம் திருமுறைன்னு பார்த்தோம். இந்த திருவாசகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா தெய்வத்தன்மை வாய்ந்த வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு 7 என்னது பாடல்கள், 8ஆவதாக இருக்கிறது வாசகம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த திருவாசகத்தை ரொம்பவே எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, போற்றி புகழ்ந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரும்பஞ்சாற்றில் தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பவை அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்தை ரொம்பவே பெருமைப்படுத்தியிருக்காங்க. இந்த திருவாசகத்தை ஒருமனப்பட்டு படிப்போரும் கேட்போரும் உணர்வோரும் என்ன பண்ணுவாங்க, உளமுருகி இறையருள்ள திளைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இல்லாமல் திருவாசகத்தை பெருமைப்படுத்தும் விதத்தில் தான் ஒரு வழக்காரும் உண்டு. என்ன அப்படின்னா திருவாசகத்துக்கு ஒருகார் ஒரு வாசகத்துக்கும் ஒருகார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த திருவாசகத்தோட பெருமை உணர்ந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, ஜார்ஜ் ஜூக்லோ போப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியூ போப் எதில் மொழிபெயர்த்தாரு, ஆங்கிலத்தில் திருவாசகத்தோட பாடல்களை மொழிபெயர்த்திருக்காரு. திருவாசகம் மட்டும்தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சா அப்படின்னா கிடையாது. இந்த 12 திருமுறைகளில் சில பாடல்களை வேறு மொழியில் ஆங்கிலத்தில் யார் யாரெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா பொன்னம்பலம், ராமநாதன், பிளப்ஸ் போன்றவங்க
திருமுறையிலேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்திருக்காங்க. திருவாசகத்திலேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா ஜியு போப் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வைணவர்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம் பற்றி பார்க்குறோம். இதில் வந்து யாரை வந்து பாடுபொருளாக இருக்காங்க அப்படின்னா விஷ்ணுவை தான் பாடுபொருளாக கொண்டு தமிழ் பாடல்களில் ஆழ்வார்கள் இயற்றினது தான் நம்ம என்ன சொல்கிறோம் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ஆழ்வார்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க 12 பேர். அவங்க யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பெரியாழ்வார், நம்மாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், மதுரகவி, அதுக்கப்புறம் திருமலிசை ஆழ்வார். இந்த 12 தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஷ்ணுவை பாடுபொருளாக கொண்டு பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அமுதொழுகுகின்ற தமிழில் விளம்பிய பாக்கள் மதுரம் பழுத்த தேன் துளிப்பனவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இறைவனை பற்றி தெய்வீக உணர்வு வந்து அவங்களுக்கு ஊட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.